அவங்க உடனடியாக ஸ்டாப் பண்ண வேண்டியது பால், டீ, காஃபி, இட்லி, தோசை, சப்பாத்தி, டிஃபன் ஐட்டம்ஸு, பருப்பு வகை குழம்புகள் இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுறது. யார்கிட்ட வேணால் போய் கேளுங்க, பால் சாப்பிட்டால் சளி கூடும் இல்லைங்களா? அதான் நெய்யும் மோராக எடுத்துட்டா சளி கூடாது. எல்லாம் அந்த பாக்கெட் பாலை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். பட் அதுவுமே உடம்புக்கு டேஞ்சர் தான். பாலே டேஞ்சருங்கிறப்ப பாக்கெட் பால் அதை விட டேஞ்சர். பழமொழியே இருக்கும், நெய்யை உருக்கி மோரை பெருக்கின்னு. எப்போ நெய் சாப்பிட்டாலும் நெய்யை உருக்கி தான் அதை நம்ம சாப்பிடணும். பச்சையாக அப்படியே எடுத்து போட்டு அப்படியே போட்டு பசி சாப்பிடக்கூடாது. குறிப்பாக நுரையீரல் சார்ந்த சிக்கல் இருக்கவங்களுக்கு நாட்டு மாட்டு நெய் ரெக்கமெண்ட் பண்ணலாம் தாராளமாக. காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றுல 2 ஸ்பூன் நெய்யை உருக்கி அப்படியே வெறும் வயிற்றுல அப்படியே வாயில் ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்குறாங்க அப்படின்னா, இரவு நேரங்களில் யாரெல்லாம் பெட்டில் படுத்து தூங்குறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நுரையீரல் சார்ந்த சிக்கல் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதே மாதிரி இன்னொன்று, வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு லங்ஸில் ப்ராப்ளம் வரும். ஹெல்குரு வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஹீலர் சக்திவேல் யுவராஜ் தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து நுரையீரல் அதாவது லங்ஸ் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை தமிழ் மருத்துவ ரீதியாகவும் உணவு பழக்க வழக்கங்கள் ரீதியாகவும் சரிப்படுத்த முடியுமா சார்? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நுரையீரல் ஏன் கெட்டு போகுதுன்னா, சளி அதிகமாக கோக்குறதுன்னு சொல்லுவாங்க, நீர் அதிகமாக கோக்குறதுன்னு சொல்லுவாங்க, வீசிங், ஆஸ்துமா, அடிக்கடி சளி வர்றது, காலையில் எந்திரிச்சோன்னே தும்மல் வர்றது, இந்த மாதிரியான நிறைய தொந்தரவுகள் சொல்லுவாங்க. இதுக்கு அடிப்படையில் காரணம் சில விஷயங்களோட முடிச்சிடலாம். ஒன்று உணவு பழக்கம், 2வது மனநிலை, 3வது லைஃப் ஸ்டைல். இது 3 வச்சே முடிச்சிடலாம். இந்த பிரச்சனை இங்கே தான் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு வந்து உணவு பழக்க வழக்கங்களில் பால், டீ, காஃபி யாரெல்லாம் இந்த மாதிரி தொந்தரவு இருக்குங்களோ அவங்க உடனடியாக ஸ்டாப் பண்ண வேண்டியது பால், டீ, காஃபி, இட்லி, தோசை, சப்பாத்தி, டிஃபன் ஐட்டம்ஸு, பருப்பு வகை குழம்புகள் இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுறது. கடை ஃபுட்டு, பேக்கரி ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, பால் வந்து நுரையீரலை கெடுக்கக்கூடிய நேரடியான உணவு தான். ஏன்னா பாலை சாப்பிட்டா கபம் கூடும். பால் சாப்பிட்டா கபம் கூடும். சித்த மருத்துவர்கள்ட்ட நீங்கள் மருத்துவரும் தெரிஞ்சவங்க யார்கிட்ட வேணால் போய் கேளுங்க, பால் சாப்பிட்டால் சளி கூடும் ரைட்டுங்களா? அதான் நெய்யும் மோராக எடுத்துட்டா சளி கூடாது. ஏன்னா பாலில் வந்து கேசினோஜனுங்கிற ஒரு மூலப்பொருள் இருக்குது. அது நேரடியாகவும் மறைமுகமாகவும் நமக்கு உடம்புல சளியையும் எலும்புகளில் பலகீனத்தையும் உருவாக்கிட்டு தான் இருக்கும். பால் குடித்தா கால்சியம் அப்படிங்கிறாங்க இல்லையா? ஆமாம், அதான் கேட்க வந்தேன். பால் குடிங்க டெய்லியும் டாக்டர் சொல்கிறாங்களே கால்சியம் இருக்குது. சரி, நான் ஒன்று கேட்குறேன். இப்போ மாடு பால் கறக்கிறாரு இல்லையா? அந்த பால் குடிக்கிறவர் கால் வலி இல்லாமல் இருக்காரா? முட்டி வலிக்குதும்பாங்க. ரைட்டு. சரி, இப்போ கால் வந்து வலி எடுத்துக்கிச்சு, முட்டி வலி எடுத்துக்கிச்சுங்கிறாங்க இல்லையா? இவங்க எல்லாத்துக்குமே ஆப்ரேஷன் பண்ணாமல் 3 மாதம் தொடர்ந்து பால் மட்டுமே கொடுத்து சரி பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறலாமே, கால்சியம் கூடிருமே. நல்ல கேள்வி தான் சார், பதில் என்கிட்ட இல்லை சார். இதுக்கு யார்கிட்டையுமே பதில் இல்லை. இது காரணம் என்னன்னா, பால் நல்லது தான், ஆனால் அதை மருந்தாக எடுத்துக்கும் போது நல்லது. பாலில் சத்துக்கள் இருக்கிறது ஒரு உணவு தான், ஆனால் அந்த கால்சியமே அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அது நம்ம உடம்பை கெடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் பால் வந்து நல்லதுன்னு நம்ம நினச்சி கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப, இப்போ வந்து பாலை சரி, இப்போ மாடு குட்டி கண்ணு போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் சுரக்கக்கூடிய தாய்ப்பால் யாருக்கு சொந்தம்? 100% கன்றுக்குட்டிக்கு தான் சொந்தம். நம்ம மனிதர்கள் தாய் குழந்தை பெற்றுக்கிட்டாலும் அவங்க சுரக்கக்கூடிய பால் அந்த குழந்தைக்கு தான் முழுமையான சொந்தம். இது மாதிரி ஜீவன், எல்லா உயிர் ஜீவன்களும், ஆடு, மாடு, நீங்கள் குதிரை, இந்த மாதிரியான உயிரினங்களில் சுரக்கக்கூடிய தாய்ப்பால் அதனுடைய இனக்குட்டிகளுக்கு தான் சொந்தம். அதுதான். ஆனால் அது அல்லாது பிற இனங்கள் அந்த பாலை குடித்தா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கேசினோஜன் உள்ளே போய் முழுமையாக செரிக்கிற ஆற்றல் நமக்கு கிடையாது. ஒரு கண்ணுக்குட்டிக்கு அந்த பாலை செரிக்கக்கூடிய ஆற்றல் மனிதர்களாகிய நமக்கு அதை செரிக்க முடியுமா? கண்டிப்பாக வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அப்போ பாக்கெட் பால் குடிக்கலாமா சார்? குடிக்கலாமே, பாக்கெட் பால் குடிக்கலாம். ஆனால் அதுதான் பாலே கிடையாது. இதாவது மாட்டிலேருந்து வருது. அது எதுலேருந்து வருதுன்னு தெரியலையே. ஃபுல் அண்ட் ஃபுல் கலப்படம் தான். இப்போ நீங்கள் வந்து ஆரஞ்சு பாக்கெட் வாங்குங்க, பாக்கெட் பால். டீ கடையில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி கலப்பாங்க. எப்படின்னா, சரி நீங்கள் மாட்டு பாலில் வாங்கி 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி கலந்து பாருங்கள், அந்த பால் எப்படி இருக்கும்? மொட்டை தண்ணியாக இருக்கும். அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் சார். தண்ணி தனியாக நிற்கும், பால் தனியாக கீழே நிற்கும். அப்போ பார்த்துங்க, பேக்கெட் பால் எதுவுமே, அதாவது சில இந்த க்ரீன் பேக்கெட்டு இதெல்லாம் கூட ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம், ஓகேங்களாம். அந்த ஆரஞ்சு பாக்கெட் எல்லாமே அது எல்லாமே வந்து ஒரு வெளியில் போனால் சாப்பிட்லாம், அவ்வளோதான். அது ஒரு டைம் எடுத்துக்கிறது லிமிட் தான், பெர்மிட்டட் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்குள்ள இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் எல்லோரும் டெய்லியுமே போய் ரெகுலராக கடையில் போய் டீ காஃபி குடிக்கிறது எல்லாம் அந்த பாக்கெட் பாலை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். பட் அதுவுமே உடம்புக்கு டேஞ்சர் தான். பாலே டேஞ்சருங்கிறப்ப பாக்கெட் பால் அதை விட டேஞ்சர். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த காலத்தில் முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாலை தயிராக மாற்றி வெண்ணெயை எடுக்கிறாங்க இல்லையா, தயிரை சிலுப்பி வெண்ணெய் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த வெண்ணெயை எடுக்கும்போது வெண்ணெயும் மோரும் பிரியும் போது அந்த கேசினோஜன் உடஞ்சிரும். அதை பிரேக் ஆகி
இந்த உடலுக்கு ஏற்ற உணவுப் பொருளாக மாறும். இப்போ கண்ணன் வந்து வெண்ணெய் திருடி சாப்பிட்டாருங்கிறாங்கல்ல, ஏன் அவர் பாலையை திருடி குடிச்சிருக்க வேண்டியதானே, ஏன் வெண்ணெய் திருடி திருடி எடுத்து சாப்பிட்டு இருந்திருக்காரு? என்ன சொல்கிறேன்னா, பால்லேருந்து தான் வெண்ணெய் பால்லேருந்து தயிராக மாற்றி தயிர்லேருந்து தான் வெண்ணெய் எடுக்கிறோம், அப்படி தானே? அவர் பாலையை குடிச்சிட்டு போக வேண்டியதானே, வெண்ணெய் எடுத்து வெண்ணெய் திருடி திருடி சாப்பிட்டு இருந்தாரு? அவருக்கு அதான் பிடிச்சிருக்கும். அவங்கள அதுலேருந்து தத்துவம் என்ன சொல்கிறாங்கன்னா, வெண்ணெய் அதிகமாக சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இதுதான் தத்துவம். ஓ, கடவுளே வெண்ணெய் தான் சாப்பிட்ருக்காரு, நீயும் நீ வெண்ணெய் சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு இது. அப்போ வெண்ணெய் அதிகமாக உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, ஓகேங்களா? மோர் உடம்பு குளிர்ச்சி தரக்கூடியது தானே. அப்போது இந்த நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமி வெப்பமான பூமி தானே, வெப்பமான பூமியில் தானே இருக்கோம். அப்போது நமக்கு வந்து மோர் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு, வெண்ணெய் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு, அதை உருக்கி நெய் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. பழமொழியே இருக்கும், நெய்யை உருக்கி மோரை பெருக்கின்னு. எப்போ நெய் சாப்பிட்டாலும் நெய்யை உருக்கி தான் அதை நம்ம சாப்பிடணும். பச்சையாக அப்படியே எடுத்து போட்டு அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிடக்கூடாது. நெய்யை அடுப்பில் லைட்டாக காட்டி அதை லைட்டாக உருகுனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து உணவில் பயன்படுத்திக்கணும். அப்போது நீங்கள் பாலை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் நெய்யும் மோரும் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அப்போ குறிப்பாக நுரையீரல் சார்ந்த சிக்கல் இருக்கவங்களுக்கு நாட்டு மாட்டு நெய் ரெக்கமெண்ட் பண்ணலாம் தாராளமாக. காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல 2 ஸ்பூன் நெய்யை உருக்கி அப்படியே வெறும் வயிற்றுல அப்படியே வாயில் ஊற்றி கொஞ்ச நேரம் வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்குறாங்க அப்படின்னா அந்த உடல் உஷ்ணம் இருக்கு இல்லையா, நுரையீரல் பார்த்தீங்கன்னா உஷ்ணத்தோடைய பாதிப்பும் அதிகமாக இருக்கும். அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு நெய், வெண்ணெய், மோர் இது 3மே சப்போர்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு இது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலை மற்றும் இரவு 2 வேளையிலையுமே கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி வச்சு குடிக்கிறது பெஸ்ட்டு. யாரெல்லாம் நுரையீரல் சார்ந்த சிக்கல் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே காலை மற்றும் இரவு 2 வேளையிலையுமே கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, காய்கறி பொரியல் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. அதே மாதிரி சளியை உருவாக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக இந்த சாக்லேட் ஐட்டம் சாப்பிட்றது, இது எல்லாத்தையுமே நிறுத்துறது, பால் குடிக்கிறது நிறுத்துறது, இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு. காலை இரவு 2 வேளை கருப்பு கவுனி அரிசி கஞ்சி குடிச்சிட்டு மதியம் சாதம், காய்கறி பொரியல், ரசம், தக்காளி ரசம் எடுத்துக்கலாம் பெஸ்ட்டு. வெண்ணெய் எடுத்த மோர் ஊற்றிக்கலாம். இதோடு நிறுத்திக்கணும். டீ காஃபிக்கு பதிலாக நம்ம கொத்தமல்லியை வந்து வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ சேர்த்துக்கலாம். வேணால் சுக்கு சேர்த்துக்கலாம். சுக்கு சேர்த்துக்கிறது பெஸ்ட்டு. அப்போது இதெல்லாம் மட்டும் இல்லாமல் மாலை வந்து கடுக்காயை வந்து எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஆனால் அந்த கடுக்காயை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, போய் நாட்டு மருந்து கடையில் பவுடராக வாங்கிட்டு வந்துடக்கூடாது. இப்போ கடுக்காயை வாங்கிட்டு வந்து உடச்சி அதில் இருக்கிற விதையை நீக்கிட்டு அதைத்தான் நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி தான் நம்ம பயன்படுத்தணும். இல்லாட்டா கடுக்காய் லேகியமாக பயன்படுத்தலாம். ஸோ இதுதான் ஆப்ஷன். இப்போது நீங்கள் கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்னா நான் முன்னே சொன்ன மாதிரி தான், நோய்களுக்கான அடிப்படை காரணமே உணவு பழக்க வழக்கங்கள் தான். அப்படிங்கிறப்ப கலப்படமான உணவுகள் இதுலேயும் கலப்படம் இருக்குது. அப்போ அந்த கடுக்காயை வாங்கினது நம்ம தான் அரைச்சி பவுடர் பண்ணி அந்த கடுக்காயை சாயந்தரமாக எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. இன்னொன்று வந்து லைஃப் ஸ்டைல். இரவு நேரங்களில் யாரெல்லாம் பெட்டில் படுத்து தூங்குறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நுரையீரல் சார்ந்த சிக்கல் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். நுரையீரலில் வந்து பிரச்சனை இருக்குன்னா அப்படியே டைரெக்டாக கட்டலுக்கோ கைத்து கட்டலுக்கு பாய்க்கு இந்த மாதிரி மாறிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அடுத்த நாளே மாற்றம் தெரிஞ்சிடும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? இங்கே முக்கால்வாசி சென்னைன்னு இல்லை, நிறைய பேர் வந்து பெட்டில் தான் படுத்து தூங்குவாங்க. திடீர்னு இப்படி சொன்னால் அதுக்கு ஆல்டர்னேட் எப்படி சார், எப்படி பண்ண முடியும்? ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உதாரணம் நான் மருத்துவம் சார்ந்தே பேசல, லாஜிக்கலாக பேசுகிறேன். இப்போது இந்த இடத்துல இந்த ரூமில் ஏசி போட்டிருக்கீங்க, எல்லா கதவையும் சாத்திட்டீங்க, ஏர் வென்டிலேஷன் கிடையாது. இல்லை, இந்த ஏர் வென்டிலேஷன் இல்லை அப்படின்னா முதல்ல பாதிக்கப்பட போகிறது யார்? மூச்சு இழுக்க முடியாது, நுரையீரல். இப்போ இந்த ரூமுக்கு இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எவ்வளோ நேரம் நீங்கள் சுவாசிப்பீங்க? எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது சார். இப்போ ஒரு க்ளோஸ்டு ரூமில் இருக்கோம், இப்போ நான் மூச்சு இழுக்கும் போது ஆக்சிஜன் இழுப்பேன், வெளியிடும் போது கார்பன் டை ஆக்சைடை தான் விடுவேன். ஏன் கார்பன் டை ஆக்சைடை அடுத்தவங்க சுவாசிக்க கூடும் தானே சார்? கண்டிப்பாக. எவ்வளோ நேரம் இந்த இடம்ல இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்கே ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த ரூம் முழுக்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனோடைய லெவல் எவ்வளோ இருக்கும்? ஆக்சிஜனே இருக்காது எனக்கு. கண்டிப்பாக ரொம்ப இருக்காதுன்னு சொல்ல முடியாது, அதனோட அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதனோட பாதிப்பை யார் ஃபீல் பண்ணுவா? லங்ஸ் தான். இப்போ நீங்கள் பெட்டில் படுக்கிறீங்க, பெட்டு ஹீட்டாக கூலிங்க? ஹீட் தான் சார். கண்டிப்பாக ஹீட்டு தான். அப்போது ஹீட் அதிகமாகும் போது அதை மேட்ச் பண்ணுறது வந்து தண்ணி தான் மேட்ச் பண்ணுமா? உடம்புல கூடிய நீர் தான் வந்து அந்த சூட்டை மேட்ச் பண்ணும். அப்போ அந்த நீரை மெயின்டைன் பண்ணுற ஆர்கன் எது? கிட்னி தான். ஓகேங்களா? இப்போது நல்லா பாருங்கள், கிட்னி பேஷண்ட்ஸு நிறைய பேர் நைட்டு மூச்சு விட முடியாமல் சிரமப்படுவாங்க. கிட்னியில் தானே பிரச்சனை. ஏன் மூச்சு விட முடியாமல் நுரையீரலில் பிரச்சனை வருது அப்படின்னா, கிட்னியும் நுரையீரலும் அம்மாவும் பிள்ளையாட்டம். இங்கே பிரச்சனையானா அங்கே பிரச்சனையாகும், அங்கே பிரச்சனையான இங்கே பிரச்சனையாகும். இப்போ சிறுநீரகத்தால் அந்த தண்ணியை மேனேஜ் பண்ண முடியல. நுரையீரலிருந்து அந்த ஈரப்பதம் அதிகமாக வச்சுருக்கிறது யார்? காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை யார் அதிகமாக வச்சுருப்போம்? நுரையீரல் தானே வச்சுருக்கோம். அப்போ அந்த ஈரத்தை இழுக்கிறது தான். அப்புறமேட்டு இது ஃபில்ட்ரு பண்ண முடியலங்கிறப்ப அந்த தண்ணி அங்கே மேலே போகிறது தான். ஸோ இந்த ரிவர்சிபிள் தான் நடக்கும்
லங்ஸுக்கும் கிட்னிக்குமான அந்த ஆர்கனுக்குள்ளே இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிஷன், அதுங்களுக்கு கூடிய லாங்குவேஜ், அவங்களுக்கு கூடிய டிரான்ஸ்மிஷன் லாங்குவேஜ் எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ அதுலேயே பிரச்சனை வருதுங்கிறப்ப எப்படி அந்த இடத்துல வந்து மூச்சு சரியாக விட முடியும்? எப்படி அடுக்கு தும்மல் வராமல் இருக்கும், பிரச்சனை வராமல் இருக்கும்? பெட்டில் படுத்து தூங்குறதுங்கிறது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதான்னு கேட்டால் படுக்கிற எல்லாருக்குமே தெரியும் நல்லது கிடையாதுன்னு. அப்புறம் அதே மாதிரி இன்னொன்று, வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு லங்ஸில் ப்ராப்ளம் வரும். அது எப்படி திமிங்கலாம்? அதே தான் கேட்க வந்தேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மோஷன் போகிறீங்க, திடீர்னு வந்து மோஷன் வரல, டைட் ஆகுது. நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்குறோமா, ப்ரெஷர் கொடுத்தோன்னா அதை வெளியேற்றுறோம். அந்த இடத்துல எது வேலை செய்யுது? காற்று வேலை செய்யுது. அந்த காற்றை கொடுக்கறது யார்? நுரையீரல். அப்போ அதுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது தானே. மலம் ஒருத்தருக்கு சரியாக வெளியேறுது அப்படின்னா அதில் நுரையீரலோட பங்கு இருக்கா இல்லையா? இருக்கு சார். கண்டிப்பாக இருக்குது தானே. லாஜிக்கலாக சொல்கிறேன், நீங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸில் கூட வேண்டாம், நான் லாஜிக்கலாக உங்களுடைய சுய அறிவுக்குட்பட்ட விஷயங்கள சொல்கிறேன். சரிங்களா? உங்களில் ஒருத்தனாவே நான் இருந்து பேசுகிறேன் இந்த இடத்துல. சரிங்களா? எனக்கு நான் மருத்துவனாக பேசலை, உங்களில் ஒருத்தராக இருந்து பேசுகிறேன். அப்போது அந்த இடத்துல நுரையீரலோட பங்கு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போது நுரையீரல் கெட்டு போனால் மலச்சிக்கல்லையும் வரும், மலம் கெட்டு போனால் நுரையீரலையும் பாதிக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்தியன் டாய்லெட் தான் தி பெஸ்ட்டு. அப்போ சொல்லுவாங்க, சார் எங்ககிட்ட இந்தியன் டாய்லெட்டே இல்லை, நாங்கள் எல்லாமே வெஸ்டர்னாக தான் இருக்குது, நாங்கள் சிட்டி லைஃப்பில் இருக்கிறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் குளிக்கிற பக்கெட்டை கமுத்து போட்டு காலத்துக்கு அது மேலே வச்சுக்க வேண்டியது, அவ்வளோதான். நினைக்கும் போதே ஆக்வர்டாக இருக்கே சார். அப்படி கிடையாது, நம்ம உடம்பு தான் நமக்கு முக்கியம். சரி, நீங்கள் என்ன கேட்குறேன், நீங்கள் எதுக்காக கஷ்டப்படுறீங்க? சம்பாதிக்கணும், சாப்பிடணும், நல்லா இருக்கணும், அதுக்கு தானே கஷ்டப்படுறீங்க. ஓகேவா? ஆனால் கஷ்டப்படுறோம், நல்லது சாப்பிட்றதில்ல, நல்லது செய்கிறதில்ல, நல்லதை கேட்குறதில்ல, நல்லதை உள்வாங்கிறதில்ல அப்படின்னா இந்த உடம்பு என்ன பண்ணும்? தன்னால் எந்த அளவுக்கு போராட முடியுமோ அவ்வளோதான் போராடும். இப்போது சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸை மாற்றம் தான் நமக்கு நோயே. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிக்கிங்க. பெட்டை மாற்ற முடியாதுங்கிறீங்க, வெஸ்டர்ன் டாய்லெட்டை மாற்ற முடியாதுங்கிறீங்க, அப்புறம் எப்படி நோயிலேருந்து நல்லது பண்ண முடியும்? ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சரி பண்ண தான். நீங்கள் இதெல்லாம் எப்போ இப்போ ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி நைட்டு நீங்கள் பிரச்சனை இருக்கா, நீங்கள் நைட்டு பெட்டில் படுக்காமல் கீழே பாயிலையோ இல்லை கட்டலையோ படுத்து பாருங்கள். இல்லை மேட்ரஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த கட்டில் இருக்கு இல்லையா, அந்த கட்டில் மேலே பாய் போட்டு இல்லை பெட்ஷீட்டு போட்டு படுத்து பாருங்கள். அடுத்த நாள் உங்களுக்கு அந்த லங்ஸோட பிரச்சனை வந்து அப்படியே 10% 20% உங்களுக்கு குறையும். இந்தியன் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு பதிலாக இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள். இந்தியன் டாய்லெட் இல்லை அப்படின்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டே கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம ஸ்டூல், இப்போ ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணால் ஸ்டூல் கிடைக்குது, ஸ்டூல் இல்லைன்னா பக்கெட்டு போட்டு வச்சுக்கிறது, எப்படினாலும் ஓகே. இந்த மாதிரி இந்தியன் ஸ்டைலுக்கு நீங்கள் மாறி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த்தில் டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் வித்தின் 2 to 3 டேஸ்க்குள்ளேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால் அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து, இந்த அடுக்கு தும்மலேருந்து, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து, வீசிங், ஆஸ்துமாலேருந்து நல்ல மாற்றம் கிடைக்கும். சார் ஆக்சுவலி இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இப்போ நாங்கள் வந்து ஜென்ரலாகவே வெஸ்டர்ன் டாய்லெட் போகிறோன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும், ஃபோன் நோண்டுறதுக்கு போய் உட்காந்தோன்னா ஒரு ½ அன் ஹவர் ரீல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வருவோம். அப்படிலாம் பண்ணால் கூட நுரையீரலுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து லைட்டாக எனக்கே பயமாக தான் சார் இருந்துச்சு. இல்லை, இந்த சொசைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனையே தவறான புரிதல்களும், தவறான வாழ்வியல் முறைகளும், தவறான உணவு பழக்கங்கள் மட்டும்தான் காரணம். ஒருத்தருக்கு நுரையீரல் அஃபெக்ட் ஆகுதுன்னா மனம், கடைசி சப்ஜெக்ட் விட்டோம் பார்த்தீங்க, மனம். யாரெல்லாம் கடந்த கால நினைவுகள் நினச்சி அதிகமாக வருத்தப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நுரையீரல் சார்ந்த சிக்கல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, பழைய கடந்த கால துக்கம், எக்ஸாக்டான வேர்டு துக்கம். யாரெல்லாம் துக்கத்திலே ஆழ்ந்திருக்காங்களோ, கடந்ததை நினச்சி வருத்தப்பட்டு, தன்னை வருத்தி, அது மேலே இருக்கக்கூடிய நினைவுகள் நினச்சி கோவப்பட்டு, அதன் மேலே இருக்கக்கூடிய ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியாமல் உள்ளுக்குள்ளேயே அடக்கி இதெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சளி கூடும், நுரையீரலை தொந்தரவு பண்ணும், அதுலேயும் அவங்களுக்கு வீசிங், ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இப்போ மனம் அப்படிங்கிற விஷயத்துலேயும் நம்ம ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்குது. அதற்குமே அடிப்படை காரணம் உடல் கழிவுகள் தான். இந்த உடல் கழிவுகளுக்கு தான் நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த கடுக்கால் லேகியம், பரண்டுப்பு மாத்திரை, கடுக்கால் லேகியம் கொடுக்கலாம். இன்னும் மருந்துகளுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்தாலே போதும். மெயினாக லைஃப் ஸ்டைலு, ஃபுட் ஹேபிட்டு, மனம், இதை மூணையும் மாற்றினா நுரையீரல் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ், மிடில் ஸ்டேஜில் இருக்கிறவங்களெல்லாம் ஈஸியாக ரெக்கவரி ஆகி வந்துடலாம். மருந்துக்கே போகாமல் வெளியே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸை நான் சொல்கிறேன். முற்றி நிலையில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவம் தான் கொடுத்தாகணும், அதுக்கு மாற்று கிடையாது. அதுக்கான மருத்துவம், அதுக்கான மருந்துகள், இதெல்லாம் சின்ன சின்ன பற்ப செந்தூரங்கள், லேகியங்கள், பொடி சூரணங்கள் இதெல்லாம் கொடுத்தா தான் அவங்களை ரெக்கவரி பண்ண முடியும். அந்த ஸ்டேஜில் இல்லை, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா அவங்களை ஈஸியாக ரெக்கவரி பண்ணலாம். குறிப்பாக அதிகமாக சளி பிடிக்குது, சளி தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பால் உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப 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 நல்லது. நெய் உணவு நெய்யை உருக்கி உணவில் எடுத்துக்கிறது நல்லது. அந்த நெய் ஒரிஜினலாக இருக்கணும், மெயின் விஷயம் அதுதான். நெய்யாக இருக்கணும்.
அதுதான் சாப்பிடக்கூடிய உணவு பழக்கங்கள் எல்லாத்தையுமே மாற்றணும். இதெல்லாம் மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நிச்சயமா சார். இந்த வீடியோ வந்து லங்ஸ் பிரச்சனையால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் சார். நன்றி சார். நன்றி.